நம்ம மத்தியிலே சாட்சி கொடுப்பதற்காக அருமையான சகோதரன் மோகன்ராஜ் பிரதர் அவரை நண்பன் நினைக்கிறேன். அவங்க என் கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறவங்க எல்ஐசி நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டுட்டு இருக்காங்க. அவங்க இந்திலிருந்து அவங்க ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொண்டாங்கங்கிறத நம்ம மத்தியில் கொஞ்சம் நேரம் சொல்லுவாங்க. எங்களுடைய ஊழியத்தில் எனக்கு ரைட் ஹேண்டாக எங்கள் கூட இருக்கிறதுல அவர் இருந்தாலும் இந்த இடம் ஒரு கலகலப்பாக என்ன செஞ்சிடும், மாறிடும். வீடுகளை சந்திப்பதில் உள்ள சென்ற இந்த ஆத்துமாக்களை சந்திப்பதில் அவர் ஆண்டவர் நல்லா எடுத்து பயன்படுத்திட்டு வராங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இதனாலே அந்த சாட்சிக்காக நாம் ஒரு அன்போடு அழைப்போம். அவங்க சும்மா வர மாட்டாங்க பாருங்களேன், வரும்போது ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரண்டு ஏதாவது லைட்டும் வாங்கிட்டு வந்துடுவார். அப்படி ஒரு நல்ல தங்கமான மனிதர். கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை மேம்படுத்தி அருமையான மோகன்ராஜ் பிரதர் அன்புடன் அழைப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு இந்து குடும்பத்தில் வைராக்கியமாக இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தார். அதனால் கர்த்தருக்காக வைராக்கியமானேன். இன்னைக்கு சின்ன வயசுலேருந்து கான்வெண்ட்டில் படிக்கும்போது நான் ஸ்கூலுக்கு அங்கே ஒரு சர்ச் இருக்கும், அங்கே சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. சிஸ்டர்ஸ் எப்படின்னா ஒரு 100-200 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே வந்து கேத்தலிக் சர்ச்சு. அது உள்ளே அது உள்ள எங்களுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூலில் ஒரு ஹெட்மிஸ்ஸஸ் இங்கிலீஷ் பேசுனா 50 பைசா ஃபைன், அதே 2 வாட்டி பேசினா ₹1 ஃபைன், கண்டினியூவாக பேசினா ₹5 ஃபைன். இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்தில். அவங்கக்கிட்ட எல்லாம் படிக்கும் போது கூட நான் காலையில் ஸ்கூலுக்கு வந்த உடனே உள்ளே போய் சேப்பல் இருக்கும், அந்த சேப்பலில் போய் முட்டி போட்டு ப்ரே பண்ணுவேன். கர்த்தாவே என்னை ஏதாவது ஒரு விதத்தில் என்னை எடுத்து பயன்படுத்தணும். எப்போ எனக்கு ஒரு 3வது 4வது படிக்கும் போது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மத்தியானம் சாப்பிடும் போது எல்லாரும் சேர்ந்து மரத்தடியில் தான் ஸ்கூல் நடத்துவாங்க. அங்கேயும் போய் திருப்பியும் போயிட்டு மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சோன்னே திருப்பியும் போயிட்டு எனக்கு ஃப்ரெண்டு யாருன்னா ஜீசஸ் தான் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் திருப்பியும் சாயங்காலம் என்ன பண்ணுவேன், ஸ்கூலை விட்டு வரும்போது இதே மாதிரி தான் காலங்கள் ஓடிச்சு. ஆனால் கர்த்தர் என்னை ஒரு நாள் தேர்ந்தெடுத்தார். அப்போ எனக்கு கல்யாணத்துக்காக பெண் பார்த்துனுக்கும் போது எல்லாரும் எனக்கு 7000 ரூபாய் 8000 ரூபாய், நான் ஒரு நாளைக்கு 35 ரூபா தான் சம்பளம். ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு நாளைக்கு 35 ரூபா சம்பளம், 15 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுத்துடுவாங்க. அது மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு போகும்போது தெரியும் நாளைக்கு எனக்கு வேலை இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரியே காலங்கள் போயின்னு இருந்தது. 15 நாள் சம்பளம் வாங்கும்போது சொல்லுவாங்க, நாளிலேருந்து நீங்கள் வரக்கூடாது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏன்னா ஒரு 7000-8000 பேர் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்காக வேலை செய்கிற வேலை தான் அந்த இதில். அப்போ அந்த மாதிரி நாட்கள் கடந்தே போச்சு. ஒரு 15 நாள் சம்பளம் வாங்கும்போது போவோம், இன்றைக்கி வேலை இருக்குதா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது கூட ஒரு 6 மாதத்தில் என்ன அங்கே கன்ஃபார்ம் பண்ணி ஒரு 1200 ரூபாய் சேலரிக்கு கன்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் என்ன பர்மனெண்ட் ஆக்கினார் கர்த்தர். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் எனக்கு ஒரு 8000 ரூபாய் சம்பளம் ஆச்சு. அப்போ நான் நினச்சேன், சரி கல்யாணம் எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா நான் எங்கன்னா பைபிளை தூக்கிக்கின்னு அக்கிளில் வச்சுக்கின்னு எங்கன்னா கல்யாணம் பண்ணிக்காமல் போயிட போகிறோன்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயம். அந்த பயத்தில் அவங்க ரொம்ப கவலைப்பட்டிருந்தாங்க. ஏன்னா எங்கள் அண்ணனும் அதே மாதிரி வைராக்கியமான ஹிந்துவில் எல்லா மாந்திரிகெல்லாம் பண்ணியிருந்தார். முதல் பையன் தலைச்சம் பையன்லாம் அந்த மாதிரி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஹிந்துவிலே பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தது நான் என்னன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியாமே போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஏன்னா அந்த காலத்தில் எங்கள் வீட்டு மாடியில் ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் இருக்கும் போது அங்கே இருக்கிற சபையில் ஒருத்தர் கேட்டாங்க, இந்த மாடியை மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், நீங்கள் அதை கொடுங்கன்னாங்க. அப்போ அதெல்லாம் நாங்கள் தரமாட்டோம். ஆனால் எங்கள் அம்மா படித்தது கிறிஸ்டியன் ஸ்கூல் தான், மோனகன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில். வைராக்கியமான கிறிஸ்டியன்ஸு இந்த இவரெல்லாம் நிறைய பெரிய பெரிய அந்த காலத்தில் தேவநாய சாஸ்திரி எல்லாம் பிரசங்கத்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க ஒரு மாற்றமும் வரல. ஆனால் அவங்களுடைய பிள்ளைங்களை கர்த்தர் தொட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு அடுத்தது நான் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் யார் வைராக்கியமாக மாதிரிங்கெல்லாம் பண்ணியிருந்தாரோ கல்யாணம் ஆன உடனே அவர் குழந்தை பிறந்து 3 பேர் ஒன்றா போய் ஒரே நாளில் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாக இருக்கிறாங்க. அவங்க நம்ம ஏலிம் ஜெப வீட்டுக்கு அப்பப்போ ஃபோன் அடிச்சு கொஞ்சம் ப்ரே பண்ண சொல்லுப்பா, எப்படியாவது வரன்னு கிடைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கடந்த ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் நல்லபடியாக கல்யாணம் ஆகி இப்போ அவங்க மாசமாக இருக்கிறாங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி நான் வைராக்கியமாக இருந்துகிட்டே வரும்போது என்ன ஆச்சுன்னா
8,000 சம்பளம்னா புரோக்கர்கிட்ட போனப்பா 8,000 சம்பளம் இதை யாருப்பா கல்யாணம் பண்ணிப்பாங்க, 4,000 வாடகை போச்சுன்னா 4,000 வச்சு என்ன பண்ணுவேன் சொல்லிட்டு சரின்னு போ. அடுத்த வருஷம் ஒரு 1,000 போட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு 1,000 போட்டாங்க. அப்போ அவன் சொன்ன ஒரு 10,000 இருந்தால் தான்ப்பா யாருன்னா மதிக்கிறாங்க. அப்போ 2 வருஷம் கழித்து இந்த மீன் வயல் இந்த நாட்களில் 3 வருஷமாக பொண்ணு தர்றாங்க. ஆனால் நான் கேட்டேன், கர்த்தாவே நானே ஒரு அரை வேக்காடு கிறிஸ்டியன், எனக்கு கர்த்தரை பற்றியெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் நீ உனக்கு என்ன தெரியும், அதே மாதிரி எனக்கு உங்களை தெரியும். எனக்கு அந்த மாதிரி எல்லாம் வைராக்கியமாக இருக்கணும்னு ஆசை. ஆனால் அந்த மாதிரி எனக்கு வேணாம். ஆனால் எனக்கு கர்த்தரை அறிஞ்ச நல்ல ஒரு மகளாக தான் வேணும். ஃபஸ்ட்டு ஹிந்துலேருந்து ஒரு கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் அப்புறம் எனக்குள்ளே ஒரு மாற்றம் நம்மளே யாராக இருக்காடு, நம்ம அவங்கள வச்சுக்கின்னு ஊழியத்தை பண்ணதெல்லாம் முடியாது. அதனால் நீ எனக்கு வைராக்கியமான ஒரு கிறிஸ்டின் தாங்க. அதே மாதிரி ஒரு பாஸ்டர் மகளை அவர் ஒரு 65 வருஷமாக பாஸ்டராக இருக்கிற அவருடைய மகளை எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அப்போது அவரும் நான் இன்னும் 80 வருஷம் ஆகுது. அவர் 80 வருஷமாகவும் இன்னும் ஊழியத்தில் வைராக்கியமாக இருந்துட்டு எல்லாம் பண்ணிட்டேன். இதுதான் அதே போல் கர்த்தர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோன்னா நம்ம மறந்துடுவோம். ஆனால் அவர் அதை ஒரு காலமும் மறக்க மாட்டார். நான் அந்த சோஸ்திர பலிகள் புக் எடுத்து படிச்சுனே இருப்பேன். அப்போது உனக்கெல்லாம் எங்கடா கல்யாணம் ஆக போகுது, 35 வயசு ஆச்சு, இதுக்கு மேலாம் கல்யாணம் ஆகாது, சரி யாருன்னா ஹேண்டிகேப்டாக இருக்கிற அவங்கள பார்த்து பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அனாதையாக இருப்பாங்க அவங்கள பார்த்து கல்யாணம், அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேசி கேலி பண்ணவங்கலாம் இருக்குது. அந்த இடத்துலையும் கர்த்தர் என்னை உயர்த்தி இது பண்ணார். அப்போ நான் சொன்ன, கர்த்தாவே இந்த பைபிள் இது சோஸ்திர பலிகளில் ஒரு புக்கில் இருக்கிற இந்த மாதிரி எனக்கு ஒரு சோத்திருக்கிற மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு மகனை கொடுங்க சாமின்னு கேட்டேன். அதை கேட்டுட்டு அதோடு மறந்துட்டேன். ஒரு 25 வருஷம் கழிச்சு அவர் திடீர்னு ஒரு நாள் நைட் சொல்கிறேன், நீ கேட்டிய இந்த மகன் பார்த்தியா, இப்போ 8வது படிக்கிறான், 30வது படிக்கிறான். அதனால் கர்த்தர்கிட்ட நீங்கள் எதை வேணாலும் கேட்கலாம். அது நீங்கள் சும்மா கேட்கலாம், இல்லைன்னா சீரியஸாக கேட்கலாம். ஆனால் அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஏன்னா அவர் மெய்யுள்ள தேவன். அவர் ஒரு நாளும் அவருடைய வாயின் வார்த்தை வெறுமையாக திரும்பாது. அவர் சொன்னதை செய்வார். உன்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டேன்னு சொன்னார். அதே போல் என்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாத. இந்த நாளில் கூட ஒரு தேவனுக்கு ஆமாப்பா ஒரு சாட்சி உள்ள ஜீவன் செய்ய தேவன் என்னை நடத்துகிறார். ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு கிளம்புவேன். நின்னா சைதாப்பேட்டு பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா மேலே வானம் கீழே பூமி, நான் ரோடில் வீட்டுக்கு ஆகணும். இதே தான் போராட்டமான வாழ்க்கை. 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை, 25 வருஷமாக நைட்டு 12 மணிக்கு கிளம்பும். ஆஃபீஸில் கேட்பாங்க எப்படா போய் சேரும், கம்முன்னு இருப்பான். நான் போய்டுவேன். இல்லைப்பா நீ வேணா ஓலா புக் பண்ணிட்டேன், எதுவும் வேணாப்பா நான் போய்டுவேன். கடைசி 4 தூதர் வரும். ஒரு தூதர் எத்தனை என்னை வேலைச்சேரில் விடுவார், இன்னொரு தூதர் மேடவாக்கத்தில் விடுவார், இன்னொரு தூதர் எத்தனை சந்தோஷபுரத்தில், இன்னொரு தூதர் வீட்டு வாசலில். அது யாருன்னே தெரியாது. ஒருத்தரையும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஒரு நாள் அப்படியே 12 மணிக்கு நின்றுட்டு வானத்தை பார்த்துட்டு, சரி கர்த்தாவே உங்களுடைய வார்த்தை வல்லமையும் உள்ளது, 12 மணி ஆயிடுச்சு, கரெக்டாக 1 மணி ஆக போகுது, சரின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சு அந்த ஓரத்தில் ஒரு முட்டி போட்டு, எசப்பா வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தாவே நான் சீக்கிரம் வீடு சேரணும்ப்பா, ஏன்னா நாளைக்கு மாவு அரைக்கணும். நான் மாவு அரைச்சா தான் காலையில் எங்கள் வீட்டில் என் பையனுக்கு இட்லி என்னடா பண்ணது ஊற போட்டிருப்பாங்களேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு புது வண்டி, ஒரு MG மாரிஸ் கேரேஜ் வண்டி போய் கொஞ்சம் தூரம் பொறுத்து அப்படியே நின்றுட்டு அப்படியே பின்னாடி தம்பி எங்கேப்பா போகணும், இந்த கேம்ப் ரோடு போகணும், ஏற்பா வண்டியில். அப்புறம் அவர் சொல்கிறார், நானும் இந்த மாதிரி எவ்வளோ நாள், பட் இருந்தாலும் கர்த்தர் யாரையாவது வைத்து நம்ம எழுப்புவார். நம்மளை ஒரு நாளும் வைக்கப்படுத்தாத தேவன் நம்மளோடு இருக்கிறதுக்காக சோத்திரம். அதே போல் எனக்கு தந்த ஆசீர்வாதம் மனைவிக்காய் சோத்திரம். அப்போ எவ்வளோ இது. அதே மாதிரி ஒரே 1 மாதம் கடந்துதான் இதுக்கப்புறம் லோனே வாங்க முடியாது, வீடே வாங்க முடியாது. என்ன கேட்டாங்க, பா எல்லாரும் சொந்த வீட்டோடு வந்தாங்கப்பா, நீ ஒரு மாப்பிள்ளை தான்ப்பா, சொந்த வீடே இல்லைப்பா. நானும் கேட்டேன், என்னென்னோ கேட்டு பார்த்தேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், மோன் நீ கவலைப்படாத, நான் சொல்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துடு, உனக்கு கண்டிப்பாக வீடுக்கு வந்துடும். நீ நம்பவே மாட்டேன், எவ்வளோ பேர் போயிட்டு வந்தாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கப்பா. எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன்ப்பா, எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் விட்டு இப்போ வைராக்கியமாக பிடிச்சுங்க. இல்லை மோன் அதெல்லாம் சும்மா, நீ ஒரு நாளும் வேஸ்ட் பண்ணாத. நான் சொல்கிறேன், இன்னைக்கு வா, நானே கூட்டின்னு போகிறேன், என் காசுலேயே கூட்டின்னு போகிறேன். நீ அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு வாட்டி நீ வந்துட்டீங்கன்னா அடுத்த மாதமே உனக்கு வீடு வந்துடும் பாரு. நான் அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. அவர் ஒரு பெரிய அதிகாரி. அவர் சொல்லுதை நம்ம என்னடான்னு
என்னால் தேவன் வந்து ஜீவனுள்ள தேவன் கண்டிப்பாக செய்வார்னு அதோட வந்து படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் ஒரு நாள் கேட்டேன், என்னடா அது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, என்னடா பண்ணுதுன்னு யோசிச்சுனே இருந்தேன். நான் 5 வருஷமாக வீடு தர்றேன், லோனில் வாங்கிடலான்னு சந்தோஷபுரத்தில். ஆனால் கர்த்தர் எனக்காக வைத்துள்ளது தாம்பாரத்தில் வீடு. அதுக்காக நம்ம ஒரு நினைப்போம், நம் சிந்தையை அவர் சிந்தையை ஒரு நாளும் கம்பேர் பண்ண முடியாது. அந்த நாள் அதுக்காக கர்த்தருக்கு விட்டு கொடுத்தோம்னா அன்றைக்கே எனக்கு தாம்பரத்தில் வீடு கிடச்சிருக்கும். அதனால் கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாக இருக்கணும். கர்த்தர்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா அதோட மறந்து விட்டுடலாம். ஆனால் அவர் ஒரு நாளும் அவர் மறக்காமல் நம்மளுக்கு கொடுப்பார். அவர் சொல்கிறார், என்ன மோகன் வீடு வாங்கிட்டேன் சார். எப்படி மோகன்? பா எங்கள் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார்ப்பா, நீங்கள் வந்து யார் வேணா இருக்குங்க. அவர்கிட்ட சொன்னேன், என்ன இந்த மாதிரி சொல்கிறாரு. இன்னும் அவங்க சொல்கிறாங்க லோன் கொடுக்குறாங்க, இன்னும் 1 மாதம் ஆயிருந்தால் உனக்கு லோனு எந்த பேங்க்லேயும் தரமாட்டாங்க. உனக்கு 50 வயசு ஆயிடுச்சுங்க, ஒரு பேங்க்கில் கூட தரமாட்டாங்க. இந்த நான் ஒரு மாதம் கேப்பில் உங்கள் வயசில் பார்த்து லோனை கொடுத்தோம். அது அவர் கொடுக்கலங்க, எங்கள் அப்பா கொடுத்தாருங்க. அதே ஒரே மாதத்தில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 1 பைசாவும் இல்லை. இந்த கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க, 1,75,000 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டுறாங்க. எல்லா பணமும் இப்போ ரெடி ஆகி முடிச்சிச்சு. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் போனால் 2,45 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் ரெஜிஸ்ட்ரேஷன்ட்டாங்க. என்ன பண்ணுது, யாரோ கேட்குது, ஒன்றுமே தெரில. அப்பா நீ தானப்பா நடத்துனீங்க, நீங்கள் தானப்பா முடிவு பண்ணீங்க, நீங்கள் தானப்பா கொடுத்தீங்க வீடு, நீங்கள் தான்ப்பா எப்படியாவது செய்யணும். அதுவும் இன்னும் ஒரே ஒரு நாள் தான்ப்பா இருக்குது 2025 உள்ள போகிறதுக்கு, 2024 உள்ள போகிறதுக்கு ஒரு நாள் தான்ப்பா இருக்குது. என்னப்பா பண்ணுறதுன்னு ஒருத்தர் அனுப்பினார். ஏதோ ஒரு தூதன் யாரோ வந்தாங்க, கொடுத்தாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுது. எங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சுது. இன்னும் தர வேண்டிய பணத்தை நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சாவி எல்லாம் கொடுத்தோன்னே நீங்கள் கொடுங்க, அதுக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுக்கோங்கன்னு. அதே மாதிரி 2,45 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த வீட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். எனக்கு 1,45 ரூபாய் இன்னும் கவர்மெண்ட்லேருந்து தரணும். அதுக்கு மனு எழுதி போட்டேன், இன்னும் வரல. ஆனால் கர்த்தர் அதை கண்டிப்பாக தருவார். ஏன்னா அதை வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். அதை வட்டிக்கு வாங்கணும். இது வரைக்கும் என்னப்பா எப்பப்பா தருவார் ஒன்றுமே கேட்கல, நகையெல்லாம் வச்சு கொடுத்தேன். ஆனால் கர்த்தர் கண்டிப்பாக தருவார்ன்றது விசுவாசி. அதனால் நம்ம ஜீவனுள்ள தேவனை எவ்வளோ வைராக்கியமாக பிடிச்சிக்கிறோமோ. ஆமாம், அப்போ அதில் அந்த காலத்தை சொன்னேன், ஆதியில் இந்த அன்பை விட்டு நீ பிரிந்தாய். ஆமாம், நானும் ஆதியில் இப்போ நைட்டானா 11 மணிக்கு போய் ஏசி சர்ச்சில் உட்காருவேன். நைட்டு 12:30 மணி வரைக்கும் முழங்காலெலாம் காய் காய்ச்சிச்சு. 10 வருஷமாக கல்யாணம் ஆகிறதுக்காக 10 வருஷமாக வைராக்கியமாக நின்னேன். எதுக்கு? கல்யாணம் கூறிய டீமில் மற்றவங்களுக்காக ஜபிக்கும், மற்றவங்களுக்காக கர்த்தரோட பரிந்துரை செய்வதற்காக கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தா. அந்த டீமில் தான் நான் போயிட்டு வந்துருக்கேன். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் எது எப்போ ஏன் தரணும், எப்படி தரணும், எங்கே தரணும், அதை தருவார். அதுவே ஒரு பெரிய சாட்சியாய் நான் சொல்ல இந்த நாளில் எனக்கு கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக சோத்திரம். ஏன்னா நேற்று நைட்டு நான் இந்த சபைக்கு வருவேனே தெரியாது. நேற்று நைட்டு ஐயாவுக்கு ஃபோன் வச்சேன், பாஸ்டர் ஐயா அந்த மாதிரி எங்கள் ஒய்ஃப் வந்து வேலைக்காக இது பண்ண போகிறாங்க, ஜெபம் பண்ணு. அப்போ அவர் சொன்னார், நாளைக்கு நீங்கள் ப்ரேயருக்கு கண்டிப்பாக வாங்க. இன்றைக்கும் நான் டவுட்டோடு தான், நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் ப்ரேயருக்கு வாங்க, கர்த்தர் பெரிய அற்புதம் செய்யணும். அவங்களுக்கும் தலை சுத்தல் 3 வருஷம் 4 வருஷம் அதுக்கப்புறம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி அவங்களுக்கு சொல்லிட்டாங்க, நாளைக்கு போய் நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கலாம், கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். இதே வச்சுக்கின்னு எவ்வளோ காலத்தெல்லாம் நம்ம போராடி இருக்குது. யார் காசு தருவா, எப்படி காசு தருவான், எப்படி குடும்பம் நடத்துன்றது இந்த சிந்தையே வேணாம், தைரியமாக போகலாம். அதனால் கர்த்தர் முடிவு பண்ணார். இந்த நாளில் எனக்கு லீவு கூட கிடச்சிருக்காது. இன்றைக்கி வந்து என்ன சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டில் ஆப்ரேஷன் இங்கே இல்லை, அங்கேருந்து தான் பண்ணணும்னு 2 நாள் லீவ் கொடுத்தாங்க. என்ன 2 நாள் லீவ் கொடுத்தா நான் வீட்டில் என்னடா பண்ணுவேன்னு நினச்சி. ஆனால் ஐயா கூப்பிட்டார், நாளைக்கு வாப்பா சர்ச்சுக்கு வாப்பான்னார். இப்போ வரும்போது கேட்டார், என்ன சாட்சி சொல்கிறியா? சாட்சி சொல்லணும்னு காலையில் தீர்ந்து நினச்சேன், ஆனால் அதில் அறவே கடந்தேன். அதுக்கப்புறம் உறுதிப்படுத்தினார் வரும்போதே, என்னப்பா சாட்சி கொடுக்குறேன். ஆமாம் கர்த்தர் வந்து பெரியவர். எனக்கு எப்படி அந்த சோத்திர பலிகளில் ஒரு பையனை பார்த்து நான் ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டேன். அதை கேட்டு 20 வருஷமாச்சு, அதோடு மறந்துட்டேன். ஆனால் ஒரு நாள் சொல்கிறேன், அது பாரு நீ கேட்டிய அதே பையன் அதே மாதிரி சோத்திரம் பண்ணுறான் பாரு, அவன் பாரு இப்போ 8வது 9வது படிக்கிறான். அதனால் நீ தைரியமாயிரு. அவன் பேர் கூட பால்வின்னு வச்சு. எல்லோரும் கேட்டாங்க, என்னப்பா பால்வின்? ஆமாம், பால் வந்து கிரைஸ்டுக்கு வின் சோல்ஸ் ஃபார் கிரைஸ்ட். அதனால தான் பால்வின்னு வச்சேன்ப்பா. ஆத்துமாக்களை கர்த்தருக்காக சேர்க்கறதுக்காக பால்வின்னு நான் பேர் வைக்கல, எங்கள் ஒய்ஃப் முடிவு பண்ணாங்க. அது கூட எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாத்தையும் கர்த்தர் முன் கொடுத்துருக்கு. அதனால் கலங்கவோ தயங்கவோ வேணாம். நம்மளை பேர் சொல்லி அழைத்து உண்மையுள்ள தேவன். அதனால் வைராக்கியமாக அவருக்காக நிற்போம். அவரே எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். இது தருணத்துக்காக நன்றியை சோத்திரத்தையும் கர்த்தரை செலுத்துகிறேன். ஆமேன்.
அல்லேலூயா. நல்ல சாட்சி கொடுக்குற அன்னைக்கு தான் சபையில் ஆள் இல்லாமல் போயிருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைத்தவரோ உண்மை உள்ளவர், அவர் அப்படி செய்வார். மோகன்ராஜ் பிரதரை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நாளைக்கு அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போடுற நாள். இன்றைக்கி இந்த ஏலிம் ஜெப வீட்டில் சொல்கிறோம், உங்களுக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் ஆண்டவர் கொடுத்து நல்ல பதவி உயர்வையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. வயலட் ஸ்கூலில் உங்கள் மனைவிக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டாரு. அதை அவர் நிறைவேற்றுவாராக. ஆமேன். அல்லேலூயா. வருகிற வியாழக்கிழமை முழு இரவு ஜெபம் உண்டு. ஜெபத்தில் கலந்து கொள்ளுறவங்க உற்சாகமாக கலந்து கொள்ளுங்க. வருகிற சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு உபவாச ஜெபம் உண்டு. மாதாந்திர உபவாச ஜெபம் 10:30 ஆரம்பித்து ஷார்ப்பாக 1 மணிக்கு முடிஞ்சிடும். அதிலும் நீங்கள் உற்சாகமாய் கலந்து கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை காட்டிலும் ஆழமான அன்பை தேவன் நமக்கு அதிகமாய் தருகிறார். பாடல் புஸ்தகத்திலே 1020வது பாடல், ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு. புதுவாழ்வு பாடல் புஸ்தகத்திலே 1020வது பாடல். ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னை தந்து விட்ட தகப்பனின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. தேவனுடைய அன்பிற்கு அளவே கிடையாது. நீங்க இந்த சாட்சியில அருமையான சகோதரன் சொன்ன சாட்சியில ஒவ்வொரு வரியும் இயேசுவின் மீது அவர் வைத்த அன்பும் அதற்கு ஈடாக இயேசு அவர் மீது வைத்த அன்பு தான். அவர் கொஞ்சம் தான் சொன்னாரு. அவர் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு கஷ்டங்களையும் அறிந்தவன் நான். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எந்த ராத்திரி ஆனாலும் 1 மணி ஆனாலும் எனக்கு பிரேயர் நோட்டு வரும். பிரதர்
இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபமே ஜெயம். அந்த ஜெபத்தின் மூலமாக வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் தேவனை ஆராதிப்பதிலே உண்மை உள்ளவராயிருந்தார். நாம் தேவனை எப்படி ஆராதிக்கிறோம்? ஒப்பில்லாத அன்பை, மாசற்ற அந்த அன்பை, உன்னதமான அன்பை, குழியில் கிடக்கிற நம்மை தூக்கி விடுகிற அன்பை, பாதாளத்துக்கு செல்ல கூடாதபடி பரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்காக தன் ஜீவனை கொடுத்த அன்பை நாம் எப்படி துதிக்கிறோம்? அவரை நாம் ஆராதிக்க வேண்டும் அல்லவா? பரிசுத்த உள்ளத்தோடு நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவரை போல் ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. எத்தனையோ தேவர்கள் இருக்கலாம், ஆனால் இயேசுவை போல் ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை. இதை அறிந்து வந்திருக்கிற உங்களுக்கு, இந்த கூட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு, இந்த ஆராதனை வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை ஆராதிப்போமா? உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் ஒரு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை முன் குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். என்னை முன் குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு
Hallelujah, 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 hallelujah. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, ஹalleluya, உயர்த்தி. ஹalleluya, 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 ஹalleluya. நீ நல்லவர். சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya, 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 ஹalleluya. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தும் எல்லாரும். கர்த்தர் நல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், உங்களை முன்குறித்தவர், உங்களை கைவிட மாட்டார். உங்களை முன்குறித்திருக்கிற ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். எத்தனையோ பேர் இந்த நேரத்தில் ஆண்டவரை தேடாம நம்ம வாங்கன்னு அழைத்தும் கூட அழைப்பை அசால்ட்டாக அலட்சியமாக எண்ணி, ஒரு மனுஷன் தானே இவன் என்ன கூப்பிடுறது அப்படின்னு நினைச்சு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஏலிம் ஜெப வீட்டில் அழைத்தவரோ உண்மையுள்ளவர் அவர். ஆண்டவர் அழைக்கிற அழைப்பை யார் அலட்சியம் பண்ணிட்டு போறாங்களோ அவர்களை தேவன் அலட்சியம் பண்ணுவார். ஆனால் அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நாம் செய்திக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த அருமையான சாயங்கால வேலைக்காம கூட நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா இந்த நேரத்தில் கூட அப்பா ஒரு சிறு கூட்டமாக அப்படி பாதத்திலே அப்பா நீர் அமர செய்த கிருபைக்காக கூட நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா இங்கே வந்த ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா இந்த நேரத்தில் கூட தகப்பனே நாங்கள் செய்தி வேலைக்காக கடந்து செல்ல போகிறோம் தகப்பனே. அப்பா செய்தி வேலையிலே தகப்பனே நீர் எங்களோடு பேசுங்க அப்பா, நாங்கள் கேட்கிறோம் ஏசப்பா. அப்பா எங்களோடு வந்திருக்கவர்களோட என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று அப்பா நீர் நியமித்திருக்கிறோ அப்பா அந்த வார்த்தை அப்பா எங்கள் எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்வாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா பேசுகிற மூலமாக அப்பா நாங்கள் எங்களோட சிந்தனைகள் சிதறாதபடிக்க தகப்பனே அந்த செய்தியில் கேட்கப்படுகிற எல்லா வசனங்களும் அப்பா முழு இதயத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்தரலும். மீது நேரத்தை உடைய கத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும் வரையில் நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஸ்ரீல பிதாவே, ஆமென். சரி, நம்ம ஒரு 8:5 முடிச்சிடலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. மனுஷரை கட்டி அன்பின் கயிறுகளினால் நான் உங்களை கட்டி இழுத்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம அவருடைய அன்பின் கயிறுகளினால், பாச கயிறுகளினால் கட்டி என்ன செய்யறாராம்? இழுக்கிறாரு. எங்க இருந்து இழுக்கிறாருன்னா
படு குழிக்குள்ள கிடக்கிற, பாவத்துல கிடக்கிற, இல்லாட்டி வேறு விதமான பல விதமான பிரச்சனைகளை சிக்கி குழிக்குள்ள கிடக்கிற உங்களை அவருடைய அன்பின் கயிறுகளினால் கட்டி என்ன செய்கிறாரு? இழுக்கிறாரு. நான் குணமாக்குறவர் என்று தெரிந்திருந்தும் அப்படின்னு மேல் வசனம் இருக்குது. அப்ப அன்பின் கயிறுகளினால் கட்டி இழுக்கிற அந்த அவர் நம்மளை கட்டி இழுக்கிறாரு. ஆனா நமக்கு அந்த கயிறை பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யற மேல வர்றதுக்கு மனசு இல்லை நமக்கு. அதுல நம்ம என்ன செய்ய மாட்டேங்கோம்? இடம் கொடுக்க மாட்டேன்றோம். அப்ப தேவனுடைய அன்பை குறித்து நம்ம பாடல் படிச்சோம். அது ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம மேல வர முடியாம இருக்கிறதுக்கு காரணமே அவர் நம்மளை கட்டி இழுக்கிறாரு. கட்டப்பட்டிருக்கிற உங்களை பிசாசினால் இல்லாட்டி வேறு விதமான பயங்கரமான காரியங்களினால் கட்டப்பட்டிருக்கிற உங்களை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று அவர் உங்களை தூக்கி விடுவதற்காக உங்களை அவருடைய கயிறுகளினால் கட்டி என்ன செய்கிறாரு? தூக்குகிறார். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ரொம்ப வருத்தத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பைபிள்ல ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். இன்னொரு சம்பவத்தை பிறகு வச்சுக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 19:16. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவன் மீது வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். போதும். இந்த சம்பவம் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும். சோதோம் கொமராங்கிற பட்டணம் பாவத்துல அதிகமானபடினால அதை அழிப்பதற்கு தேவன் தீர்மானம் கொண்டு அதை அழிக்கிற நேரம் என்ன செஞ்சிடுச்சு? வந்துடுச்சு. இந்த சோதம் கொமரா பட்டணத்து பக்கத்துல தான் யார் இருக்கிறா? ஆபிரகாமுடைய சகோதரனாகி லோத் என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. முதல்ல அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வரும்போது 2 பேரும் பிரியிறாங்க. அப்ப இவன் அந்த இடம் செழிப்பா இருக்குன்னு சொல்லி லோத்து தெரிந்தெடுத்த இடம் சோதம் கொமரா பட்டண பகுதி. அந்த இடம் இப்பொழுது அழிக்கப்பட போகிறது. ஆனாலும் அந்த லோத்துங்கிற மனுஷன் தேவனுக்கு பிரியமான மனுஷனா இருந்தபடினால ஆண்டவர் அவர் மீது வைத்த அன்பினால இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது என்ன செய்ய போகிறது? அழிய போகிறது. ஆனா சோதம் கொமரா பட்டணத்தை விட்டு இந்த ஃபேமிலி வெளியே என்ன செய்யல? வரல. அதை விட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. ஆனா ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி கையை பிடிச்சு என்ன செஞ்சுட்டு வர்றாரு? குடும்பத்தோடு அவங்களை என்ன செஞ்சுட்டு வந்துட்டாரு? இழுத்து அந்த ஊருக்கு வெளியே கொண்டு என்ன செஞ்சிட்டாரு? விட்டுட்டாரு. அடுத்த வசனத்துல அவர் சொல்லாரு பாருங்களேன். நீ பக்கத்துல அந்த வசனத்தை வாசிமா. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். மலைக்கு ஓடிப்போ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பின்னிட்டு பார்க்காத, சமபூமியில நிற்காத, நீ பிழைக்கும்படி எங்கே ஓடிப்பேரு? மலைக்கு ஓடிப்பேரு. தீமலை, சேமலை, பேமலாம் இல்லை, இமயமலை இல்லை. ஆண்டவர் ஒரு மலையை குறிப்பிடுகிற அந்த மலைக்கு நீ என்ன செஞ்சிரு? ஓடி போயிரு. நீ அங்க போன என்ன செஞ்சிடுவ? தப்பிச்சுக்கிடலாம். ஆனா அடுத்த வசனத்துல அவரு லோத்து ஆண்டவர்கிட்ட பேசுற பாருங்க. கொஞ்சம் சும்மா இருக்க கடவுளே, வாசிமா. அதற்கு லோத்து அப்படியெல்லாம் ஆண்டவரே உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும். நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். பாருங்களேன், நம்மகிட்ட இருக்கிற கிட்ட பழக்கம் இதுதான். ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டத்தை வச்சிருந்தா நம்ம அவர்கிட்ட என்ன செய்யறது? பேரம் பேசுறது. அவரு தப்பிக்கன்னா எங்க ஓடிரு? மலைக்கு ஓடிரு. இல்ல ஆண்டவரே, நம்மளால அந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது? நான் என்னாலலாம் அங்கெல்லாம் போக முடியாது ஆண்டவரே. ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள பாருங்க. அவனுக்கு டைம் கொடுக்கிறாரு வாழ்றக்கு. சரிப்பா, உன் விருப்பம் என்ன? இவரு ஆண்டவருக்கு சொல்றாரு. அந்த பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு பாத்தீங்களா, நான் அங்க என்ன செஞ்சிடுறேன்? போயிடுறேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வச்சிருக்கிற கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு?
ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவதற்கு, நம்மை மீட்பதற்கு, நம்ம உயர்த்துவதற்கு ஒரு திட்டத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார், வச்சிருக்கிறாரு. அது பார்க்கறது ரொம்ப கடினமாக தான் நமக்கு என்ன செய்யுது இருக்குது. இது எப்படி நம்மளால செய்ய முடியும், இது எப்படி நம்மளால மேற்கொள்ள முடியும், நம்ம இந்த லைன்ல பெயரலாமா அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். நம்மளால முடியாதுன்னு நம்ம என்ன செஞ்சிடறோம், தீர்மானிச்சிடுறோம். இவனுடைய இந்த இந்த டைலாக பார்த்தீங்கன்னா, நான் மலைக்கு போறக்குள்ள நான் என்ன செஞ்சிருவேன், செத்துருவேன், அதுக்குள்ள தீங்கு என்ன செஞ்சிடும், தொடர்ந்துரும். அதனால அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன ஊருக்கு நான் போறேன்னு சொல்றான். ஆனா இங்க பற்றி எரிகிற தீ மலை மேல போறக்கும் இவன் இந்த பக்கத்து ஊர்ல போய் சேர்றதுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. மலை மேல் இருப்பது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு தான் என்ன செய்யறாரு, போறாரு. நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணங்களை போல் என்ன செய்றீங்க, இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இவனுக்கு அதுக்கு இஷ்டம் இல்லை. அதாவது ஆண்டவர் கொடுக்குற ஒரு வேலையை செய்யறதுக்கு அது கடினமா இருக்கிறபடினால அவனுக்கு அதை செய்யறதுக்கு இஷ்டம் இல்லாம ஆல்டர்னேட்டிவ் அவர்கிட்ட கேட்கறான். நான் பக்கத்துல போறேன், அவர்கிட்ட கூட கேட்கல, ஆண்டவரே எனக்கு இது கஷ்டமா இருக்கு, நான் என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லல. நீங்க சும்மா இருங்க, எனக்கு இது கஷ்டமா இருக்கு, பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அதை பாருங்க, அங்க நான் என்ன செய்யறேன், போறேன். இன்னைக்கு நம்ம அப்படித்தானே நிறைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட செய்யறோம். ஆண்டவர் நமக்குன்னு ஒரு அழகான ஒரு பிளானிங்கை வச்சு ஒவ்வொரு காரியத்தை செஞ்சா, இல்ல இல்ல அது நம்மளால முடியாது ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்கு போட்டுமா, அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய கிருபை எனக்கு என்ன செய்யட்டும், கிடைக்கட்டும் அப்படின்னு பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, நீ அந்த ஊருக்கு போ, நான் அழிக்காத படிக்க, அந்த ஊர் அழிஞ்சு போகும், ஆனா உன் நிமித்தம் அந்த ஊரை நான் அழிக்காத படிக்க உனக்கு அனுக்கிரகம் செய்கிறேன்னு சொல்றாரு. அப்போ நம்மளை அப்படியும் பாருங்களேன், ஆண்டவர் நம்ம இஷ்டத்துக்கு விட்டு கொடுத்து உங்கள் நிமித்தம் அழிய வேண்டிய ஒரு இடத்த அழிக்காம உங்களுக்கு வைக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய அன்பு அது எவ்வளவு விசேஷ அன்புங்கிறத நீங்க பார்க்கணும். நமக்காக எல்லாவற்றையுமே அவர் என்ன செய்யறாரு, விட்டு கொடுத்துட்டே தான் வராரு. நம்ம தான் ஆண்டவருக்கு நம்மளை விட்டு கொடுக்கறது இல்லை. கடைசி சிலுவையினுடைய மரண பரியந்தம் வரைக்கும் ஆண்டவர் அவர் என்ன செஞ்சாரு, விட்டு கொடுத்து எல்லாவற்றையுமே நமக்கு என்ன செஞ்சிட்டாரு, விட்டு கொடுத்துட்டு அவர் வெறுமையாக என்ன செய்தார், மாறினார். இந்த லோத்தினுடைய பிரச்சனையில பாருங்களேன், மலைக்கு ஓடிப்போ, அந்த ஒரு வார்த்தை தான் நான் ஷார்ட்டா சொல்லி போறேன். ஆண்டவருடைய சிலுவையின் பாடுகள் நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒலிவு மலைக்கு என்ன செய்தார், போனார். அவருக்கு சோதனை முடிஞ்சோன்னு அவர் எங்க போறாரு, இந்த நெருக்கத்தின் காலம் வந்த உடனே தன்னுடைய மரணத்திற்குரிய காலம் வரும்போதே அவர்கள் ஒலிவு மலைக்கு என்ன செய்தார்கள், புறப்பட்டு போனார்கள். அங்க சோத்திர பாட்டை என்ன செய்தார்கள், படித்தார்கள். அந்த ஒலிவு மலையில தான் கெத்செமனே தோட்டம் என்ன செய்கிறது இருக்கிறது. அங்கிருந்து தான் ஆண்டவர் என்ன செய்தார், ஜெபித்தார். இந்த பாடுகள் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அப்போ முதல்ல ஒரு மலையை நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உனக்கு பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, அழிவு வரும்போது நீ எங்க போகணும், ஒலிவ மலையை நோக்கி, ஜெப மலையை நோக்கி போ. உங்களுக்காக ஒரு ஜெப மலையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதுக்காக இஸ்ரேல் தேசத்துல போய் ஒலிவ மலை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீட்டிலே நீங்க ஜெபிக்கிற இடம் தான் கெத்செமனே தோட்டமாக மாறும். அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை பார்த்தீங்களா, ஆண்டவரே இந்த பாடுகள் என்னை விட்டு நீங்க கூடும்போது உமக்கு சித்தமானால் அது என்ன செய்யட்டும், நீங்கட்டும். தன்னுடைய இரத்த வேர்வை சிந்தும்படி அவர் அந்த இடத்துல இருந்து என்ன செய்தார், ஜெபித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மலைக்கு ஓடிப்போ அப்படின்னா நமக்காண்டி ஒரு ஜெபமாக்கி ஒரு மலையை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதுக்காக நம்ம ஜெபமலை எங்க இருக்குன்னு தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலே ஒரு மவுண்டை நம்மளால உருவாக்க முடியும். நம்ம எந்த இடத்துல பாய் விரிச்சு முழங்கால் போடுறோமோ அந்த இடம் தான் ஒரு ஜெபமலையாக, ஒரு கெத்செமனேயாக என்ன செய்யும், மாறும். அந்த இடத்துல நீங்க உங்களுடைய பாடுகளை ஒப்பு கொடுத்து, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, பிதாவே உமக்கு சித்தமானால் இது என்னை விட்டு என்ன செய்யட்டும், நீங்கட்டும், எனக்கு தாங்க, எனக்கு வேணும், இப்படித்தான் செய்யணும், நான் சொல்றபடி தான் நீங்க என்ன செய்யணும், கேட்கணும் அப்படின்னு சொல்லி போராடாம, எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் உமக்கு சித்தமானால் இது என்னை விட்டு என்ன செய்யட்டும், நீங்கட்டும். இந்த வியாதி உமக்கு சித்தமானால் என்னை விட்டு சுகமாகட்டும். குஷ்டரோகி போய் எப்படி ஜெபம்னா, ஆண்டவரே நான் குஷ்டரோகியா இருக்கேன், எல்லா கட்டளையும் மீறி வந்துட்டேன், எனக்கு சுகத்தை கொடுங்க கேட்டான். இல்ல, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு என்ன செய்யும், சுத்தமாக சொல்லி சுகமாக்குனாரு. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க நேரத்துல
நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப மண்டை உடையிற ஆண்டவரே, இந்த பிரச்சனை உமக்கு சித்தமானால் என்னை விட்டு நீங்கட்டும் கேளுங்க. இப்ப நீங்க உட்கார்ந்து கிட ஒரு கெத்செமனே தோட்டமாக மாறட்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல கேளுங்க, உமக்கு சித்தமானால் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, உன் கஷ்டம் உன்னை விட்டு நீங்குகிறது. ஆமென். அல்லேலூயா. அடுத்தாப்புல ஒரு மலை இருக்குது. அந்த மலை தான் ஆண்டவர் சிலுவையை சுமந்த கல்வாரியை நோக்கி சென்ற கல்வாரி மலை, கல்வாரி மாமலை மேல் அப்படின்னு நம்ம பாடல்களை படிக்கிறோம். அப்ப அந்த கல்வாரி எதுக்கு? அந்த கல்வாரி மலை அது பாடுகள் நிறைந்த மலையாச்ச, கஷ்டங்கள் நிறைந்த மலையாச்ச, அது மேல எப்படி போக முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கே இயேசுவின் ரத்தம், பச்சை ரத்தம் இன்று வரை அப்படியே இருக்கிறது. அந்த ரத்தத்துக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்துக்கு. அந்த கல்வாரி மலையில என்ன கிடைச்சது? கல்வாரி மலைக்கு ஏன் ஓடி போய் சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா, அங்கதான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு என்ன செய்தது? கிடைத்தது. அந்த கல்வாரி மாமலை மேல கிடைத்த இயேசுவின் ரத்தத்தால் கிடைத்த பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, அங்கே ஒரு தகப்பனுக்கும் இதோ அதோ உன் மகன், அதோ உன் தாயின்னு சொல்லி பிரிந்து போகிற அழிந்து போகிற குடும்பங்களை ஆண்டவர் ஒன்று சேர்க்கிற ஒரு இடமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, பிதாவின் இடத்துல நமக்காக மன்னிப்பை கொடுக்கிற ஒரு இடமாக அது இருந்தது. பிரியமானவர்களே, அந்த கல்வாரி மலையில நமக்கு ரட்சிப்பு காத்திருக்கிறது. இதுவரை நிறைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியாமல் நாம இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் இருக்கலாம். இன்னைக்கு அந்த கல்வாரி மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ பாவத்தை நிவர்த்தி பண்றதுக்கு வேற இடத்துக்கு, அந்த மலைக்கு இந்த மலைக்கு எந்த மலைக்கு போனாலும் நடக்காது. கல்வாரி மலைக்கு போ. கல்வாரி மலையில தான் இயேசு சிலுவையில தமது ரத்தத்தை சிந்தி உன் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. மலைக்கு ஓடிப்போ, கல்வாரி மலைக்கு ஓடிப்போ. இந்த மலை அடுத்தாப்புல ஒரு சொல்லுகிறது, ஆண்டவரே நமக்கு கண்மலையான கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் முடிவை கொடுக்கிற ஒரு இடம் கண்மலையா. அந்த கண்மலையை கிறிஸ்து. இயேசுவின் இடத்தில் ஓடு, கிறிஸ்துவின் இடத்தில் ஓடு. அந்த கண்மலைக்குள் தான் நீரூற்று இருக்கிறது. அந்த கண்மலைகளுக்குள்ளே நீரூற்று தான் இயேசுவினுடைய விழாவிலிருந்து வந்த தண்ணீரும் இரத்தமும் கலந்த நீரூற்று. நீங்க இயேசுவின் இடத்துல அந்த கண்மலையாம் கர்த்தரை நோக்கி போகும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்களுடைய பலவீனமான நேரங்களிலே பலத்தை கொடுக்கிற நீரூற்று அந்த இடத்துல இருக்கிறது. அந்த கண்மலையாம் கிறிஸ்து, அவரே நித்திய கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுவை நோக்கி யாரெல்லாம் போறீங்களோ அங்கே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆனந்த பாக்கியமான நிலைமை ஆண்டவர் உங்களுக்கு அங்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நிறைய மலைகள் இருக்கிறது. வானமும் பூமி எனக்குரியது. நிறைய மலைகளை வெவ்வேறு விதமா ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கலாம். நமக்கு இந்த உலகத்தில் உள்ள மலைகளே வேண்டாம். நமக்கு தேவை கண்மலையாம் கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கண்மலையாம் கிறிஸ்து நமக்கு சொந்தமானா அந்த கண்மலைக்குள் இருக்கிற நீரூற்றை எடுத்து நமக்கு கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றும் அவர் மாற்றப் போகிறார். எங்களோடு சேர்ந்து உற்சாகமாய் எந்த பலவீனமான நேரங்களில் ஒரு கிருபை தந்தீரையா. இன்னைக்கு பலவீனத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை வேண்டுமென்னா கண்மலையாக்கிய கிறிஸ்துவை நோக்கி போக கிடவோம். அந்த கண்மலை நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய துக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தாரே, அந்த சிலுவையாகிய கண்மலை நோக்கி செல்ல கிடவோம். எங்களோடு சேர்ந்து என் பலவீனமான நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
ஆராதனை உமக்கே எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. பின்னிட்டு பாராதே. மலைக்கு ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. நான் குற்றாலத்துக்கு ஒரு 10 நாள் ரிட்ரீட்டுக்காக காலேஜ் படிக்கும் போது போயிருந்தேன். அப்போ ஒவ்வொரு அருவிக்கெல்லாம் சுற்றி சுற்றி காட்டியாச்சு. கடைசி நாள் அருவி எங்க மேலேருந்து வருதோ, தேனருவி, அதுக்கு மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கூட்டு போனாங்க. செலக்டடாக கொஞ்சம் பேரை மட்டும் செலக்ட் பண்ணி, இருந்ததுல குள்ளமாக இருக்கிறவன் நான் தான். என்னையும் எங்கள் சார் கூட்டு போயிட்டாரு. எப்படி போனா, அந்த தேனருவிக்கு மேலே போகணும்னா பாறையில் கால் ஊனி மரத்தினுடைய வேர்களை பிடிச்சு தான் என்ன செய்யணும், போகணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் காலி தான், அங்கே ஒரே பாறையாக தான் கிடக்கு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் அடி 2-3 பாறைகளை மேலே ஏறி வேற பிடிச்சு போகும்போது, மேலே அந்த தங்கராஜ ஆசிரியர், யாருமே கீழே என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. பார்த்தா தலை என்ன செய்யும், சுத்தும், பயம் வந்துடும், ஐயோ கையை விட்டுருவோன்ட்டு. கீழே பார்க்கக்கூடாது, வேற பிடிச்சு அடுத்த வேற எங்க இருக்கிறது அதை பார்த்தா என்ன செய்யணும், மேலே வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சிலர் பாதியில இறங்கி ஓட்டானுங்க. ஆனா நாங்க 3 பேர் தான் மேலே, அந்த தேனருவி மேலே போய் நின்று பார்த்தா தலை சுத்துதுக்கு இருக்குன்னு. அருவி அங்கிருந்து வருகிற இடம், கேரளா மலையிலேருந்து வருகிற இடம், அதுல குளிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ சில காரியங்களை நமக்கு ஆண்டவர் மேலே நோக்கி போனா அது கஷ்டமா இருக்கும். அங்க எப்படி மேலே தேனருவி இருக்கிறதோ அது மாத்திரம் இல்ல, அந்த அருவியை சுத்தி பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழம், அந்த பழம், இந்த பழம் தோட்டமா தான் இருக்குது. இன்னைக்கு உங்களை கஷ்டப்பட்டு மலையேற ஆண்டவர் சொன்னார்னா, நீ பின்னிட்டு பாத்துறாத, மேல உனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கடினங்கள், இந்த உபத்திரங்கள், இந்த பாடுகள், கஷ்டங்கள் வேணா உனக்கு அப்படியே இருக்கலாம். அதுக்காக உலகத்தை நீ பின்னிட்டு என்ன செய்யாத, பார்த்தாயானால் நீ எப்படி ஆயிருவன்னு சொல்லப்பட்டிருக்கு 26ஆம் வசனத்துல. அவன் மனைவியோ, லோத்தினுடைய மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள், உப்பு தூணாகிவிட்டாள். செயல்பாடற்ற நிலைமைக்கு என்ன செஞ்சுட்டா, வந்துட்டா. அவளுக்கு எது ஆசை, உலகம் தான் ஆசை. சில இடங்கள்ல வீடை காலி பண்ணும்போது பாத்தீங்கன்னா, சில தேவைகள் அலட்சியமா நமக்கு தேவையில்லைன்னு வீட்டுக்காரர் என்ன செய்வார், புருஷன் என்ன செஞ்சிருவாரு, எடுத்து வேண்டான்னு வச்சுட்டு பொருள் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பாதி தான் அங்க இருக்கும். மீதி பாதிய புருஷன் கொஞ்சம் அப்படி போனோன்னா மனைவி என்ன செய்வா, குடுன்னு ஓடி போய் எடுத்து, இவர் பார்த்தா திட்டுவார்னு என்ன செய்யறது, அங்கங்க ஒளிச்சு வச்சிடுறது. இப்படி நிறைய பாத்தீங்கன்னா தேவையில்லாத பொருட்களை சேர்த்து வைக்கிறதுல அது அப்பவே உள்ளது. இதுக்குள்ள தேஞ்சு போன கரண்டி, உடஞ்சு போன கரண்டி, வளைஞ்சு போன பாத்திரம் எல்லாம் அது அப்பவே வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். புதுசா பாத்திரம் இருக்கும், அது பேக்கிங்ல எங்க இருக்கும், மேல இருக்கும். அது கரப்பான் பூச்சிகளை வசிப்பதற்கு அழகான கூடாரமா இருக்கும். இங்க நஞ்சு உடஞ்சி பிஞ்சு போன கரண்டி, ஓட்ட பாத்திரம், இதை தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம். ஏன்னா காலங்காலமா நம்ம அதை என்ன செஞ்சுட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் இப்போ உலகத்துல இருக்கிறது. ஒரு நாளும் உலகத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. உங்களுக்கு புதியவைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. புதியவைகளை நமக்கு கொடுக்கிற தேவன், ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன். பின்னிட்டு பார்த்துட்டான், அப்படி திரும்பி பார்த்துட்டா, ஐயோ என் வீடு பத்திக்கிட்டு எரியுதே, எல்லாம் போச்சு, வெறுங்கையா பிடிச்சு இழுத்து கொண்டு ஆண்டவர் விட்டுட்டாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா, அதோட அவன் வாழ்க்கையை என்ன செஞ்சு போச்சு, முடிந்து போச்சு. உப்புத்தூண் ஆன பிறகு அந்த திருப்பி அது என்ன செய்யாது, செயல்படவே முடியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேகருடைய காரியங்கள் செயல்படாம போனதுக்கு காரணமே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடையதை காட்டு என்னுடைய நினைவுகள் மேலானவைகள். மேலான திட்டங்களை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிட்டு இருக்கும்போது
நம்ம கொஞ்சம் என்ன செய்யறோம், கொஞ்சம் கடினமான பாதையா இருந்த உடனே அடைச்சி இது நம்ம எப்படி போறோம், கொஞ்சம் அப்படி பேக் வாங்கிட்டோன்னு வச்சுடுங்களேன், எதுவுமே உன் வாழ்க்கையில செயல்படாம போயிடும். எந்த இடத்துல நீ பின் வாங்குறியோ அந்த இடத்தோட நீ முன்னேறவே முடியாது. எல்லாமே செயலற்ற தன்மையை மாறிடும். அதனால தான் மலைக்கு ஓடிப்போ, பின்னிட்டு என்ன செய்யாதே, பார்க்காதே. அதுக்கு இடையில உனக்கு சமபூமி வந்தா கூட அங்கேயும் கூட என்ன செஞ்சிடாத, நைஸா திரும்பி பார்த்துடாத, பின்னிட்டு பார்க்காத, நில்லாம என்ன செஞ்சுட்டு ஓடிக்கிட்டே இரு. வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம்னு ஒன்று இருக்கு சிஸ்டர். நமக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கு, நமக்குன்னு ஒரு பாதையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதன் முடிவில் ஒரு ஜெயத்தை நமக்கு வச்சிருக்கிறார். அதில் எப்படி ஓடணுமா, பொறுமை. இப்போ 100 மீட்டர் ரேஸ் ஓடிட்டு இருக்கான்னு வச்சுருங்களேன், கொஞ்சம் முன்னாடி போனவர் பின்னாடி எத்தனை பேர் வரான்னு இப்படி திரும்பி பார்த்தான்னு வச்சுருங்க, அடுத்தவன் என்ன செஞ்சிருவான், முன்னேறி போயிட்டே இருப்பான். திருப்பி விட்டதை 2 அடி அவன் முன்னாடி போயிட்டானா கூட திருப்பி இவனால ஸ்ட்ரெயின் பண்ணி என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. அப்ப நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை என்ன செய்தேன், முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்ப ஜெயமுள்ள ஒரு ஓட்டத்தை முடிக்கணும்னா பின்னிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. ஓட்டத்தின் முடிவில் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருப்பார். உலகத்தின் ஆசீர்வாதமும் இருக்கும், உலகத்தின் ஓட்டத்திலும் தேவன் நமக்கு கொடுக்கிற அப்படியே அவருடைய பாதையில ஓடிக்கிட்டு இருந்தா நல்ல ஆசீர்வாதம் இருக்கும். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் நமக்கு கொடுக்கிற ஓட்டத்துல ஓடிட்டு இருந்தோம்னா பரலோக ராஜ்யமும் நமக்கு என்ன செய்ய இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், வேதம் சொல்லுகிறது பாருங்க. இனிமேல் சொல்லப்படுற வார்த்தைகள் 4 வசனமும் தேவன் உங்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களாகவே இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும், சங்கீதம் 16:1 எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதம் 16:1, தேவனே என்னை காப்பாற்றும், உண்மையே நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப நமக்கு இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் மனசுல வச்சுட்டு ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, தேவனே என்னை, சத்தமா சொல்லுங்க, தேவனே என்னை காப்பாற்றும். நான் உலகத்துல நம்பல ஆண்டவரே, பணக்காரனை நம்பல, பலசாலியை நம்பல, டாக்டரை நம்பல, யாருமே நம்பல, உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறேன், இயேசுவை மாத்திரமே நம்பி இருக்கிறேன்னு சொல்றவங்க வலது கரத்தை தூக்குங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் குடும்பத்திலே வந்து தங்க போகிறது. எரேமியா 33:3 என்ன சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் ஊமையா இருப்பேன்னு சொல்லியிருக்கா, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்துருக்கா, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். முதல் பாயிண்ட் நோட் பண்ணிடுங்க, பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், பெரிய காரியங்களை அறிவிப்பேன், அறிவிக்க போகிறார் உங்களுக்கு இன்னைக்கு. அப்ப முதல்ல அவர் அறிவிக்க போற பெரிய காரியம் என்ன தெரியுமா, நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நோட் த பாயிண்ட்ஸ். நாகும் 1 அப்படியே நீங்க நோட் பண்ணிடுங்க. நாகும் 1ஆம் அதிகாரம் பாப்பா வாசிமா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் உனக்கு எதிராக இருக்கிறவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள், அறுப்புண்டு போவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது, அவன் ஒளிந்து போவான், அவன் ஒளிந்து போவான், உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். இதுதான் நீங்க மனசுக்குள்ள வைக்கணும், உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன், இனி நான் உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உனக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு அவங்களுக்கு முன்னாடி நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனிமேல் நான் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன், அவர்கள் எல்லாரும் ஒளிந்து போவார்கள். அல்லேலூயா. வேத பாடத்துல வாசித்தோம், அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்களா, அறுப்புண்டு போயிருவாங்க, அவங்களை தேடினாலும் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. 2வது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிற பாருங்க, அதே அதிகாரத்துல 13ஆம் வசனம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து, சாத்தானின் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன், உன் கட்டுகளை அறுப்பேன். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், முறிப்பேன், கட்டுகளை அறுப்பேன். அல்லேலூயா. உன்மேல் இருக்கிற, உங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கிற, உங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கிற, தோளின் மீது இருக்கிற சாத்தானுடைய நுகத்தை, சுமக்க முடியாத பாரத்தை முறிக்க போறாராம். நுகத்தை என்ன செஞ்சிருவாரு, முறிச்சு
கட்டப்பட்டிருக்கிற சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிற பலவிதமான போராட்டங்களால் கட்டப்பட்டிருக்கிற கயிறுகளை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரா? அறுக்க போகிறேன். அன்பின் கயிறுகளினால் உங்களை கட்டி இழுத்து வருகிறேன். உங்களை கட்டி இருக்கிற அவனுடைய கயிறுகளை நான் அறுக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எதனால நீங்க சிறுமைப்பட்டிருக்கீங்க, எதனால சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அந்த விஷயத்துல ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் நான் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். அப்ப இன்னைக்கு ஒரு நம்பிக்கை உங்க மனசுல வரணும். எந்த காரியத்தை நான் சிறுமைப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கணும், ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிறுமையை உனக்கு கொடுத்த சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் அறுப்புண்டு போக போகிறது. இனி நான் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். உன் கட்டுகளை எல்லாம் அறுத்துட்டேன், அவன் நுகத்தை முறிச்சிட்டேன், நீ விடுவிக்கப்படுகிறாய். அல்லேலூயா. அடுத்த போல ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், சீக்கிரம் டக்குன்னு எடுத்து வாசிக்கணும். எரேமியா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, யாக்கோபின் கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சிறையில் இருந்து சத்தமா பவுலும் சீலாவும் தேவனை துதிச்சனாலதான் அந்த சத்தத்தை கேட்டு, துதிக்கிற சத்தத்தை கேட்டு காவலாளிகள்லாம் என்ன செஞ்சாங்க? ஓடி வந்து பாக்குறாங்க. நீங்க இந்த மாதிரி ஸ்லோவா சவுண்ட் கம்மியா அப்படியே சொல்லிட்டு இருந்தா யாரும் ஓடி வர மாட்டாங்க. காவலாளிகள் உங்களுக்கு எதிராக இருக்கிற எதிராளிகளும் ரட்சிக்கப்படணும்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் துதியின் சத்தம் பெரிதா இருக்கணும். அல்லேலூயா. ஜெப சத்தம் பெரிதா இருக்கணும். ஏன்னா நீங்க சிறை வைக்கப்பட்டு தான் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சிறை இருப்பை நான் திருப்ப போகிறேன், சிறை இருப்பிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறேன். 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை சொல்றாரு சிஸ்டர், பிள்ளைகளை வாழ்க்கை குறித்து சொல்ல, நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், பெருக பண்ணுவேன், இனிமேல் நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் குறுகி போக மாட்டார்கள். அல்லேலூயா. யாருக்கு? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, மலையை நோக்கி ஓடுகிறவர்களுக்கு, கண்மலையை நோக்கி ஓடுகிறவர்களுக்கு, ஒலிவ மலையை நோக்கி ஓடுகிறவர்களுக்கு, கல்வாரி மலையை நோக்கி ஓடுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சிறையிருப்பை நான் திருப்புவேன், உங்க பிள்ளைகளை நான் வர்த்திக்க பண்ணுவேன், உங்க பிள்ளைகளை நான் மகிமைப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. அப்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்த முடியாம என்னென்ன காரியங்களோட பெற்றோர்கள் இன்னைக்கு கவலைப்பட்டு இருக்கீங்களோ, பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக எந்தெந்த விஷயத்துல கவலைப்பட்டு இருக்கீங்களோ அந்த காரியங்களை எல்லாவற்றையும் இந்த ஆண்டவர் மாற்றி அவர்களை, உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ண போகிறார், அவர்களை பெருக பண்ண போகிறார், அவர்கள் சிறுமையை மாற்றி அவர்களை மகிமைப்படுத்த போகிறார், அவர்கள் குறுகி போவதில்லை. அல்லேலூயா. எரேமியா 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். எரேமியா 33:11. நான் சட்டத்துக்கு இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மோகன் பாஸ்டர் சொல்லல, வேற பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்லுகிறாரா? இனி மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் உன் குடும்பத்திலே கேட்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாண களை கட்ட போகுதுன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க வீடுல ஒரு கல்யாண கலை என்ன செய்ய போகிறது? வரப்போகிறது. அப்போ ஆண்டவருடைய அந்த ஒரு அருமையான காரியத்தை சொல்றாரு பாருங்களேன். நீ எதுல நீ மன வருத்தத்துல இருக்கிற, எதுல நீ கஷ்டத்துல இருக்கிற, அந்த கஷ்டத்தை நீக்கி உன் குடும்பத்துல மகிழ்ச்சியின் சத்தத்தை கொண்டு வர போகிறேன். களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் கேட்கப்படும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
அடுத்தப்புல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எரேமியா 33:14 வாசித்து பாருங்க. இதோ நாட்கள் வரும் என்று இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்ப நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தைகளை எல்லாம் ஏலிம் ஜெப வீட்டார் குடும்பத்திற்கு நிறைவேற்ற போகிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க சிஸ்டர். அதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ஏசாயா 46:11 வசனத்தை வாசித்து பாருங்க. உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. இவ்வளவு அழகான வார்த்தைகள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறத பாருங்களேன். அதை சொன்னேன், அதை நான் திட்டம் பண்ணினேன், அதை நிறைவேற்றி முடிப்பேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, சொல்லுகிறதை செய்கிறவர், செய்து முடிக்கிறவர். அதான் சங்கீதக்காரன் சொன்ன, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நல்லா தான் சொல்றோம். ஆனா அது மேல நம்பிக்கை நமக்கு வர்றதில்லை, சோர்ந்து போயிடுறோம். நான் 2-3 நாளைக்கு முன்னாடி சில விஷயங்கள ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். ஒரு சகோதரன் எனக்கு கரெக்டா ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. காலமே நான் வேற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த மெசேஜ் வழக்கமாகவே எனக்கு காலமே தான் ஃபோனில் மெசேஜ் வந்தால் பார்க்குறேன். அன்னைக்கு அந்த டைமில் ஆன் பண்ணோன்னே அந்த சகோதரன் மெசேஜ் தான் இருந்தது. அந்த மெசேஜை வாசித்தோன்னே என் மனசில் ஒரு பெரிய சஞ்சலம் என்ன செஞ்சிடுச்சு, நீங்கிடுச்சு. ஆனால் இப்போ வேற மெசேஜ் அனுப்புனேன். நான் இப்படி உடஞ்சி போய் இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு. அவர் சொன்னார், உங்களுக்காகவே அனுப்பப்பட்ட வசனம் அது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னாச்சுனாலே அந்த ஒரு வசனம் தான் சிஸ்டர் என்னை மீண்டும் எனக்கு உயிரை கொடுத்துச்சு. அப்போ இன்னைக்கு நீங்க நிலை நிற்க போறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளை என்ன செய்வாராம்? நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவாராம். அது மாத்திரம் அவர் சொல்றாரு, நான் ஒரு திட்டம் பண்ணி இருக்கிறேன். மோகன்ராஜ் குறித்து ஒரு திட்டத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இல்லாட்டி அவருக்கு இருந்த கஷ்டத்துக்கு, அவர் இருந்த பாடுகளுக்கு, அவர் பட்ட கண்ணீருக்கு, மனைவி நிமித்தம், பிள்ளைகள் நிமித்தம் ஒவ்வொரு நாளும் ஊழியத்திலையும் நாங்கள் வெளியே போகும்போதெல்லாம் அவருடைய கஷ்டத்தை சொல்லி தனியாக கைகோர்த்து ஒரு மரத்தடியிலையாவது எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளேயாவது நாங்கள் ஜெபம் பண்ணாமல் வரவே மாட்டோம். ஆண்டவர் அவரை குறித்து ஒரு திட்டம் வைத்து, அந்த வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணிப்பாரு, ஒரு நைட்டு ஒரு 2 மணி இருக்கும், எனக்கு ஃபோன் பண்றாரு, ஐயா பிரதர் நாளைக்கு இத்தனை லட்ச ரூபா நான் கொடுக்கணும், என்ன சொன்னேன்னு கேளுங்க, போனை வச்சிருக்கு அம்மனு கவுந்து அடிச்சு பாருங்க, உங்க நாளைக்கு தேவைகள்லாம் சந்திக்கப்படும்ட்டு ஆண்டவர் அப்படியே செய்து முடித்தார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய திட்டம் ஒன்று அவருடைய வாழ்க்கையில இருந்தனால தான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து அவர் பிரிச்சு கொண்டு வந்து அழகான ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பிள்ளையும் கொடுத்து சொந்த வீட்டையும் கொடுத்து, இன்னைக்கு ஒருவேளை அவருக்கு கடன் பிரச்சனை ஒருவேளை நிறைய இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு உனக்கு பதவி உயர்வும் உண்டு, உனக்கு சம்பளம் உயர்வும் உண்டு, உங்களுக்கு வர வேண்டிய அரியஸும் வந்து சேரும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு பாருங்க, நீங்க முதல்ல இந்த ஒரு வார்த்தை வச்சிருங்க, என்னை நோக்கி கூப்பிடு. எங்க போய் கூப்பிடு? ஒன்னு கெத்செமனே தோட்டத்துல போய், ஒலிவ மலையில போய், அப்படி ஒரு சூழ்நிலையில் என்ன நோக்கி கூப்பிடு. 2வது எங்க போ? கல்வாரி மலைக்கு என்ன செஞ்சிரு பெயரு. 3வது கண்மலையாகிய கர்த்தரை நோக்கி என்ன செய் கூப்பிடு. 2 பிளேஸ் கொடுக்கிறாரு. இன்னொன்று அவரே சொல்றாரு, என்கிட்ட நீ என்ன செய்ய, என்ன நோக்கி கூப்பிடு. அந்த கண்மலையான கிறிஸ்துவின் இடத்துல நம்ம போய் அவரை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன காரியத்தை சொல்றாராம்? இனி நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், சிறுமைப்படுத்த மாட்டேன். உன் கட்டுகளை நான் என்ன செய்வேன், அறுப்பேன். உன் சிறையிருப்பை நான் என்ன செய்வேன், திருப்புவேன். உன் பிள்ளைகளை நான் என்ன செய்வேன், வர்த்திக்க பண்ணுவேன். உன் பிள்ளைகளை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். இந்த நல்வார்த்தையை நான் என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன். நான் அதற்காக ஒரு திட்டம் பண்ணினேன். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல திட்டங்களை, செயல் திட்டங்களை உங்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு, திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தின்படி நமக்கு நடக்கணும் அப்படின்னாச்சுன்னா யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் சிஸ்டர். நமக்காக தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே பலி கொடுத்து நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் எல்லாவற்றையும் இழந்து
தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து இன்னைக்கு உங்களுக்குள்ள உயிரோடு இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தைகளை நான் திட்டம் பண்ணி இருக்கிறேன், அதை நான் செய்து முடிக்க போகிறேன். அல்லேலூயா. ஜெபிக்கும்படி நாம் எழுந்திருக்கலாம். ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை நான் நம்பி வந்துட்டேன். ஆண்டவரே, நீர் தான் எங்களை ஆற்றணும், தேற்றணும், என்னை கைவிடாதிரும் நாதா. என்ன நிந்தை எனக்கு வந்தாலும் நீங்க என்னை கைவிடாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கமடைவதில்லை. ஆண்டவரே, நீர் கொடுத்த 6 ஆசீர்வாதங்கள், 7வதாக நீர் சொன்ன திட்டம் பண்ணினேன் என்கிற 7ஐயும் சேர்த்து உம்முடைய சிலுவையிலிருந்து எங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுவீராக. சிலுவையின் இரத்தத்தினால் எங்களுடைய பாரங்களை எல்லாம் சுமந்து நீ சுமந்த அந்த சிலுவையை சுமந்ததினால், நீர் நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு வந்த இரத்தத்தினால் ஒரு விசை நீர் எங்களை இப்பொழுது சுத்தமாக்கி உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற யாரெல்லாம் இப்ப ஆண்டவரை நோக்கி என்னென்ன காரியத்துக்கு கூப்பிடுறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த காரியம் உனக்கு ஜெயமாய் முடியும்படி நான் திட்டம் பண்ணினேன். அல்லேலூயா. நான் திட்டம் பண்ணினேன். என்னென்ன காரியத்தில் சகோதரனே சகோதரி நீ சிறை வைக்கப்பட்டிருக்கிறாயோ, அந்த சிறை இருப்பிலிருந்து உன்னை நான் திருப்புவேன். எந்த பிள்ளைகள் விஷயத்தில் உன் பிள்ளைகள் விஷயத்தில் உன் இதயம் உடைந்து நொறுங்கி போய் இருக்கிறதோ, அந்த பிள்ளைகள் விஷயத்திலே நான் உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன்.
எந்த சாத்தான் உன் குடும்பத்தில் உட்காந்து உன் வீட்டை அரசாண்டுக்கிட்டு உன் தோல் மேல உட்காந்து பெரிய பாரத்தை வச்சிட்டு இருக்கானோ, உன்னை கட்டி வச்சிருக்கிறானோ, அந்த கட்டுகளை நான் இப்பொழுது அறுப்பேன். அதற்கான திட்டங்களை நான் பண்ணிட்டேன். இனி நான் தான் அதை திட்டம் பண்ணினேன், நான் அதை நிறைவேற்றி முடிப்பேன். ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் கட்டப்பட்டிருக்காங்கப்பா, சிறையிருப்புல இருக்காங்கப்பா, வியாதிங்கிற சிறையிருப்புல இருக்காங்க, அநேகர் கடன்கிற சிறையிருப்புல இருக்காங்க, அநேகர் உலகத்தினுடைய சாத்தானின் கிரியைகளால் பிள்ளைகளை கட்டப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை அவிழ்க்க முடியாதபடி அந்த பிள்ளைகள் போக்கிலே போய்கொண்டு பின்னிட்டு போய்கொண்டு உப்புத்தூணாக மாறுகிறார்களே ஆண்டவரே, உப்புத்தூணாய் மாறிவிட்டார்களே ஆண்டவரே. தகப்பனே, நீர் சிந்தின ஒரு துளி இரத்தத்தை அந்த ஏலிம் ஜெப வீட்டை சேர்ந்த வாலிப பிள்ளைகள் மீது வைப்பீராக. அடிமைப்பட்டு கிடக்கிற பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிற அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த இரத்தம் உப்புத்தூணாய் இருக்கிற அவர்களை செயல்பாட்டிற்குள் கொண்டு வரட்டும் அப்பா. உம்முடைய ஒரு துளி இரத்தத்தை இதை பார்த்து கொண்டிருக்கிற குடும்பத்தினர் மீதும், இங்கே அமர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தில் எங்களோடு நேரடியாக கலந்து கொண்டிருக்கிற இவர்கள் மீது உம்முடைய சிலுவையின் இரத்தத்தை தெளிப்பீராக. அவர்கள் மீது தெளிக்கப்படுகிற ஒரு துளி இரத்தம் அவர்கள் வாழ்க்கையே மாற்றட்டும் ஆண்டவரே. நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்வாய். நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னீரப்பா, கைவிட மாட்டேன் என்று சொன்னீர். நீ கதிர்களை போரடிக்கிற கூர்மையான எந்திரமாக நான் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. உனக்கு எதிராக இருக்கிறவர்களை நீ தேடினாலும் இனி கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னீரப்பா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் சொன்னீங்களப்பா. இந்த காரியங்கள் எல்லாம் நீர் கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தைகள், ரட்சிப்பின் வார்த்தைகள், பாவம் மன்னிப்பின் நிச்சயங்கள் எல்லாம் எங்களுக்காக செய்து முடிக்கிற வரைக்கும், உம்முடைய திட்டங்களை கர்த்தர் எங்களுக்காக நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் தேவனே, நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா, உம்மையே நம்பி இருக்கிறோம். கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்களோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவர்களை கிருபைகள் சூழ்ந்து கொள்ளும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். உங்கள் பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வீட்டின் தாழ்பால்களை உறுதிப்படுத்தி உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனு புத்திரன் அல்ல. நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர்.
நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவுசெய்து வியாழக்கிழமை முழுவரவு ஜெபத்தில் கலந்து கொள்வதற்கு வாஞ்ச உள்ளவங்க கலந்து கொள்ளுங்க. சனிக்கிழமை உபாச ஜெபத்துக்கு நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்களோடு உள்ளவர்கள் அழைத்து வாருங்கள். உங்களுக்கு நல்ல உணவும் அங்கே ஆயத்தமாக இருக்கும்.